எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சாப்பிடக்கூடிய 10 வகையான காய்கறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping application is one of the online shopping app and available on Play Store and App Store. பைமோட் e-shopping ஆப் இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்க்கரை நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய 10 வகையான காய்கறிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். 1 கோவக்காய், 2 பப்பாளிக்காய், 3 வாழைத்தண்டு, 4 கத்தரிக்காய், 5 வெண்டைக்காய், 6 பாவக்காய், 7 கீரைகள், 8 நீர் காய்கறிகள், 9 சிலுவை காய்கறிகள், 10 குடமிளகாய். இந்த 10 வகையான காய்கறிகளும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான் நண்பர்களே. இதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1 கோவக்காய். இந்த கோவக்காயில் லேசாக கசப்புத்தன்மையும் மற்றும் தோற்புத்தன்மையும் கொண்டவை. இது சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் நல்லது நண்பர்களே. கோவக்காய் அதிகப்படியான நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கு. இந்த நீர் சத்தும் நார் சத்தும் சர்க்கரை அளவை வேகமாக ஏறுவதை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையவை. 2 பப்பாளிக்காய். பப்பாளிக்காயில் அதிகப்படியான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் சத்து நிறைந்து இருக்குது நண்பர்களே. அதனால் பப்பாளிக்காயை சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே. 3 வாழைத்தண்டு. வாழைத்தண்டு விட்டமின் B6 அதிகமாக உள்ளது. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்க உதவும் நண்பர்களே. 4 கத்திரிக்காய். கத்திரிக்காயில் அதிகப்படியான நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு நண்பர்களே. அதில் 100 கிராம் கத்திரிக்காயில் 6.3 மில்லிகிராம் நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு வேகமாக ஏறுவதை மிகவும் தடுக்கும் நண்பர்களே. கத்திரிக்காய் தோலில் அந்தோசின் என்னும் பினாலிக் அதிக அளவில் உள்ளது நண்பர்களே. இது இருதயம் பாதிப்பை தடுக்கக்கூடும் நண்பர்களே. 5 வெண்டைக்காய். வெண்டைக்காய் பி விட்டமின்ஸ், விட்டமின் சி, போலிக் ஆசிட் மற்றும் கால்சியம் அதிகப்படியான நார்ச்சத்து இதில் இருக்குது. வெண்டைக்காயை நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடித்து வந்தால் சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் நல்லது நண்பர்கள். போல மேலும் இந்த போடும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அப்போவே நம்ம உடனே நம் வீடியோக்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.